மக்களே, தரமான எடிட்ஸோட உங்களோட ஹைவே ட்ரக்கர் டாடா லாரியை கொண்டு உருவாக்கப்பட்ட ஹைவே ட்ரக்கர் அப்படி ஒரு நாளுக்கு அப்புறம் வண்டி எடுக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. ஏன் நான் லாரி ஓட்டுறதுலாம் கேட்டிங்கன்னா, லாரியோட ப்ராடக்ட் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இங்கே வரும். நாங்கள் வந்த இடத்துலேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு இது பண்ணுவேன். ஸோ சில பல காரணங்கள் உங்களே தெரியும். ஈரான் போர் நடந்துகிட்ருக்கு, எல்பிஜி தட்டுப்பாடு, நீங்கள் எப்படி வண்டியை ஓட்டுனீங்க, நான் டீசல் போட்டு தாங்க வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அதெல்லாம் காமெடியாக அப்படின்னு வண்டி இனிமேல் ஓட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பஸ் தான் முன்னாடி போகுது, எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது வேறு வந்துடுச்சு. ஸோ வண்டியை நான் இங்கே எடுத்ததுக்கு காரணமே, இப்போ சேலத்தில் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு நாய் இடிக்குது. நாய்ங்க லாரிக்காரலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிருக்கீங்க. ஆனால் பெரிய டிஃபார்மிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர் நடந்ததுனால நம்மளால் போல பொருள்லாம் நம்ம எடுக்க முடியல. ஹைவேஸில் ஜாயின் ஆகிடுச்சு வண்டி. வேகமாக போகும் அப்படின்னா பார்க்காதீங்க, வீடியோவும் பொறுமையாக தான் போகும், வண்டியும் பொறுமையாக தான் போகும். ஸோ ஜெயிலர் 2 அப்டேட் நம்ம அண்ணன் என்னெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு நம்ம சூப்பர் ஸ்டார் கொடுத்துட்டாரு. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, பணம் வருமா, கண்டிப்பாக நான் வருவேன். எதிர்பார்க்கப்படும் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை நான் உங்கள் ஹைவே ட்ரிப்பன் அப்படின்னு நான் இப்போலாம் முடிக்க மாட்டேன். லோடு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வெல்கம் டு எந்த ஊருங்க இது? வெல்கம் டு மதுரை. அதுவும் மதுரை வந்துச்சா பார்க்குறவங்க கூட நம்ப மாட்டாங்க. வண்டி நின்று தான் போகுது. ஆனால் கருமனே தெரில. ஏதோ ஒன்று லோடு அடிக்கமா சம்பாதிச்சோமா, பன்னாடி பிள்ளைங்க பார்த்தோமா, என் 3 பிள்ளைங்க தான் விட்டு வேறு வந்துட்டேன். அதுதான் அப்பா பானிபூரி வாங்கிக்கப்பா அப்படிலாம் கேட்குறீங்க. அதுக்கோசரம் கூட நீங்கள் சம்பாதிக்கணும், வேலைக்கு போங்க. அப்புறம் படிக்கலாம், வேலைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்கணும். படிக்கணும், வேலைக்கும் போனோம். டால்மியா சிமெண்ட்ஸ்காரன் தான் நம்மளை இப்போ லோடுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கோம். அவனோட இடத்துக்குள்ளேயே நம்ம இப்போ வரோம். ஐயோ பாருங்கள் எவ்வளோ லாரி நின்றுக்குது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம குமுதாவை திருப்பினும் நான் சர்வீஸ் கொடுத்துக்கிறேன். என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது, சரி பார்த்துக்கலாம். முன்னாடி விடுங்கப்பா. அப்பா ஹெட் கேமரா போட்டு விட்டாச்சு. தலைவனோட ஹெட் கேமரா நான் வச்சு தான் வீடியோ எடுத்தேன். சரி ஓகே, ஒரு லைட் மட்டும் பிளிங்க் பிளிங்க்னுது. சரி நன்றி.